ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்ட் சேனலில் ரொம்பவே டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய இந்த கடலைக்கறியை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கடலைக்கறி பார்த்திங்கன்னா ஆப்பம், தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்கூடமே நல்லா செட் ஆகும். இன்றைக்கி நாம் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே இந்த கடலைக்கறி இது ரெண்டுத்தோட காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடலைக்கறியில் நாம் சேர்த்துருக்கக்கூடிய கருப்பு மூக்கடலில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர் நிறைய இருக்குது. இந்த கடலைக்கறியை நாம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இல்லை கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் ஒரு 7-8 பல் பூண்டையும் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே வெட்டி வச்சுருக்க 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சேர்த்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி, நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. தக்காளி வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வதக்கி வச்ச தக்காளி வெங்காயத்தை எல்லாம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்ச கொண்டக்கடலையை முக்கால்வாசி தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பார்த்திங்களா, நம்ம வேக வச்ச கடலை வந்து நல்லா வெந்திருக்கு. ஒரு 4 விசில் தான் வச்சேன். இப்போ மசாலா எல்லாம் வதக்கி ஆறி இருக்கும். அதை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த மசாலா தயாராக இருக்குது. இப்போ நாம் இதை தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி போட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட நாம் அரைச்சி எடுத்துருக்க அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு பதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கிரேவி பதத்துலேயே வச்சுக்கலாம். நான் குழம்பு மாதிரி வைக்க போகிறதால தண்ணி சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா குழம்பு வந்து லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த கடலை எல்லாத்தையுமே தண்ணியை வடிச்சிட்டு வெறும் வேக வச்சு அந்த கடலையை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு அந்த கடலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. கடலை எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தீயை வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் தேங்காய் வேணுனாலும் வதக்கும் போதே ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசியை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் வச்சு நான் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். எப்போவுமே ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கும் போர் அடிச்சிடும். வாரத்துக்கு ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாப்பிளை சம்பா, சீரக சம்பா, அப்படி இல்லைன்னா சிகப்பரிசி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சாப்பாட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த மாப்பிளை சம்பா அரிசியும் தயாராக இருக்குது. நம்ம கொதிக்க வச்சுட்டு இருந்த கடலைக்கறியும் நல்லா கொதிச்சிட்ருக்கோம். வாங்க அதை போய் பார்க்கலாம். நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இப்போ தட்டை திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா வாசமாகவும் இருக்குது. தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை மேலே சேர்த்துக்கோங்க. அப்போ வாசனை இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான சிம்பிளான கடலைக்கறி தயாராகிருக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாப்பிளை சம்பா அரிசி கூட கடலைக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். மாப்பிளை சம்பா சாதமும் கடலைக்கறியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.